ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ப்ளாட்லிப் டியூட்டோரியல். அதாவது மேட்ப்ளாட்லிப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இது ஒரு பிளாட்டிங் லைப்ரரி அண்ட் தென் விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இது கூட நம்பை அரே யூஸ் பண்ணி இந்த ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறது அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதனோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸியாக வந்து சிம்பிள் பிளாட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு லேபிள் அண்ட் டெக்ஸ்ட்டில் கஸ்டமாக கூட அவங்களே கொடுத்துருக்காங்க. அத வச்சு நம்ம லேபிள், டெக்ஸ்ட், டைட்டில்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த எலமெண்ட் வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும். அது வந்து வெரி கஸ்டமைசபிள். ஃபர்ஸ்ட்டு மேட்ப்ளாட்லிப் வந்து எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்லாட் இதுதான் இம்போர்ட் பண்றது. நான் வந்து அது இவ்ளோ பெருசா இருக்கு. அத எங்க பார்த்தாலும் அது மாரி டைப் பண்ண முடியாதுன்றதுக்காக ஆஸ்பிஎல்டின்னு யூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் டியூட்டோரியல்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்பையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நான் ஒரு அரே மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் பிளாட் பண்ண போறோம். ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு 2 ஆக்சிஸ் தேவை. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதுல வந்து எக்ஸ், ஒய் அந்த ஆக்சிஸ் குடுத்துட்டு, நம்மளுக்கு கலர் வந்து என்ன கலர் வேணுமோ, அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தருவோம். இப்ப நான் ஜீன் குடுத்ததுனால இந்த டாட் எல்லாமே கிரீன் கலர்ல வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இங்க எக்ஸ் ஆக்சிஸ், இங்க ஒய் ஆக்சிஸ்ன்னு இருக்கு. அதுக்கு எப்படி குடுக்குறதுன்னா, இப்ப எக்ஸ் லேபிள்ல வந்து நம்ம பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள்ல நம்ம என்ன குடுக்குறோமோ, அது வந்து இங்க ஷோ ஆகும். அண்ட் தென் ஒய் லேபிள்ல குடுக்குறது வந்து இங்க ஷோ ஆகும். டைட்டில் வந்து மேல வரும். இத சேவ் பண்றதுக்கு பிஎல்டி டாட் சேவ் ஃபிக் அதுக்கு நம்ம என்ன நேம் தரோமோ அதில சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பிளாட் பிஎல்டி டாட் பிளாட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல வந்து ஒரு 2டி டயகிராம். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா பிஎல்டி டாட் பிளாட் எந்தெந்த ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கலர் வந்து எனக்கு ரெட்ல அந்த பிளாட் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் ஸ்டார்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணி டினைன் பண்றேன். இப்போ ப்ரீவியஸ் டயகிராம்ல வந்து வெறும் அது டிஃபால்ட்டா டாட்டா வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இங்க ஸ்டார் போடவே அந்த எந்தெந்த இடத்துல வேல்யூஸ் வருதோ அவங்கலாம் ஸ்டாரா மென்ஷன் பண்ணணும். அதே மாரி நான் லைன் ஸ்டைல் வந்து டேஷ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ லைன் வந்து டேஷ்டு லைனா வரும். சப்போஸ் இத நான் மென்ஷன் பண்ணேன்னா, அது டிஃபால்ட்டா சிங்கிள் லைனாவே வந்துரும். லைன் வித் அண்ட் மார்க்கர் சைஸ் அதாவது ஒரு கேப் எவ்வளோ அதுக்குன்றதுக்கு. நெக்ஸ்ட் லேபிள் எக்ஸ் லேபிளுக்கும், ஒய் லேபிளுக்கும் என்ன வேல்யூ தர எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் டைட்டில். நெக்ஸ்ட் சப்ளாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து 4 சப்ளாட் கிரியேட் பண்ண போறேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கங்களேன். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ்ல வந்து இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ ஃபர்ஸ்ட் பிஎல்டி டாட் சப்ளாட் நான் 2x2 மேட்ரிக்ஸ்னால 2, 2 அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாட். ஸோ அதனால அது இப்போ 1ன்னு டினோட் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் பிளாட் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் இங்க எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 6 எல்லாமே ஐஃபன் போட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் சப்ளாட்ல 2, 2 அதாவது செகண்ட் 2x2 மேட்ரிக்ஸ்ல செகண்ட் செகண்ட் பிளாட். இதுல வந்து நான் ஜி ஸ்டார் அதாவது ஜின்றது கிரீன் டினோட் பண்ணும். ஸ்டார்ன்றது ஸ்டார் சிம்பிள் போட்டு நம்மளுக்கு வேல்யூஸ்லாம் டினோட் பண்ணி காமிக்கும். அதுக்கு டேஷ் லைனுக்காக இந்த 2 ஐஃபன் போட்டிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்ளாட் அண்ட் ஃபோர்த் இதுல வந்து நான் ப்ளூ கலர், இதுல வந்து கிரீன் கலர். போறது வந்து எனக்கு இங்க வந்து டாட்டா மென்ஷன் பண்ணும். இதான் சப்ளாட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸுக்குள்ள வந்து நான் 1 to 10 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த கான்செப்ட்ல எம்மோட வேல்யூ வந்து 3 கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் 5 இதுல வந்து டைட்டில் வந்து மேட்ப்ளாட்லிப் டெமோன்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ் லேபிளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கேப்ஷன், ஒய் லேபிளுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் கேப்ஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் பிளாட் அது கொடுத்து பிஎல்டி டாட் பிளாட் அதுக்கு நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் ஷோன்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அவுட்புட்டா வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சைன் வேவ் அண்ட் காஸ் வேவ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சைன் வேவ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்பைன்றது அது வந்து நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ அதனால என்பி டாட் பின்னு போட்டிங்கன்னா அது பையோட வேல்யூ வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸ்ல வந்து நம்பை யூஸ் பண்ணி ஒரு அரே ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த இப்போ y ஈக்குவல் டு என்பி டாட் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்போ எனக்கு சைன் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கு நான் டைட்டில் கொடுத்துட்டு பிஎல்டி டாட் பிளாட் எக்ஸ் அண்ட் ஒய் இப்போ ஏன்னா நம்ம ஒய்ல சைன் வேவ் கொடுத்துருக்கோம். எக்ஸ் வந்து அந்த அரே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பிஎல்டி டாட் ஷோன்னு கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து சைன் வேவ் வந்து பர்ஃபார்ம் ஆகிடும்.
இப்போ இது போலயே காஸ் வேவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்படி அங்க என்பி டாட் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு குடுத்தோமோ, இங்க என்பி டாட் காஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு குடுக்குறப்போ, நம்மளுக்கு வந்து காஸ் வேவ் கிடைக்கும். கொசைன் வேவ். இங்க வந்து நான் சப்ளாட் யூஸ் பண்றதுனால 2,1 மேட்ரிக்ஸ். டைமென்ஷன் வந்து 2,1. ஸோ அதனால எனக்கு வந்து அ 2 கம் அ 2,1 மேட்ரிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு சப்ளாட் வந்து சைன் வேவ், செகண்ட் சப்ளாட் வந்து கொசைன் வேவ்ன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சைன் வேவ், அதுக்கடுத்து கொசைன் வேவ். நெக்ஸ்ட் பார் பிளாட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார் பிளாட் பெர்ஃபார்ம் பண்றது நம்மளுக்கு டேட்டா வேணும். அந்த டேட்டா வந்து நான் x ஈக்குவல் டூ 2, 8, 10 அண்ட் y ஈக்குவல் டூ 11, 16, 9 அண்ட் தென் x2 ஈக்குவல் டூ 3, 9, 11, y2 ஈக்குவல் டூ 6, 15, 7. இப்போ நான் பார் பிளாட் யூஸ் பண்றதுக்கு என்ன கா என்ன கோட் யூஸ் பண்ணா PLT டாட் பார் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்தெந்த 2 லிஸ்ட் தேவையோ அந்த லிஸ்ட் வந்து இங்க குடுத்துடணும். x, y. இத குடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த பார் பிளாட் வந்து ஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம x2, y2 வச்சிருக்கோம். ஸோ அதனால PLT டாட் பார் x2, y2 இதுல வந்து கலர் வந்து நான் G குடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே ஒரு பார் பிளாட் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃபரண்ட் சொல்றதுக்காக கலர் வந்து மாத்தி குடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார் பிளாட் வந்து இதுலயே ஈஸியா தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டோகிராம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்ப்போம். ஹிஸ்டோகிராம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே வந்து ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த அரேவை வந்து ஹிஸ்டோகிராம் அதாவது பிஎல்டி டாட் ஹிஸ்டாப் அந்த அரே வந்து இங்கே கால் பண்ணிடுறேன். ஸோ ஏ அப்போ எனக்கு வந்து ஹிஸ்டோகிராம் வந்து இது ஷோ ஆகிடும் பிஎல்டி டாட் ஷோன்றப்போ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் பிளாட். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் பிளாட் வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்டி டாட் பாக்ஸ் பிளாட் இது இந்த ரெக்டாங்குலர் அதாவது பாக்ஸ் பிளாட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம டேட்டான்ற அரேல வந்து வேல்யூஸ் இருக்கு. ஸோ டேட்டான்றதை கால் பண்ணுறோம். இது நான் வெர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஹரிசாண்டலாக வந்திருக்கு. இது சப்போஸ் நான் வெர்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தேன்னா வெர்டிகல் டு ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து வெர்டிகலா வரும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது சப்போஸ் பேட்ச் ஆர்டிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து உள்ள வந்து கலர்ல வரும். ம். இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா பை சார்ட் எப்படின்னு பார்ப்போம். பை சார்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேபிள்ஸ் வந்து என்னென்ன லேபிள்ஸ் நான் சொல்லிடுறேன். பைத்தான், சி பிளஸ் பிளஸ், ரூபி, ஜாவா இதுக்கு தான் நம்ம பை சார்ட் போட போறோம். அதோட சைஸஸ் வந்து 215 and then 130, 245, 210. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான கலர்ஸ் வந்து சொல்லிடுறோம். ஒன்னொன்னுத்துக்கு இப்போ பைத்தானுக்கு வந்து கோல்ட் கலர் அண்ட் தென் சி பிளஸ் பிளஸ் வந்து எல்லோ கிரீன், ரூபிக்கு வந்து லைட் கோரல் அண்ட் தென் ஜாவாக்கு வந்து லைட் ஸ்கை ப்ளூ. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோட் வந்து 0.4ன்னு தரவே எனக்கு இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசா வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சி பிளஸ் பிளஸ் வந்து 0.2 தரேன். இப்போ எனக்கு ரூபிக்கு சி பிளஸ் பிளஸ்க்கு கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். கம்பேர் டு பைத்தானோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்போ நாங்க 0 தந்தோம்னா இதுக்கு இதுக்கும் கேப்பே இருக்காது. ரூபிக்கும் ஜாவாக்கும் கேப்பே எப்படி இல்லாம இருக்கோ அது மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எக்ஸ்ப்ளோட் யூஸ் பண்றது. அண்ட் தென் இது எப்படி ஷோ பண்றதுன்னா பிஎல்டி டாட் பை அதனோட சைஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோட் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ளோட் அண்ட் தென் லேபிள்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆட்டோ நெக்ஸ்ட் வந்து பிஎல்டி டாட் ஆக்சிஸ் ஈக்குவல் பிஎல்டி டாட் ஷோன்றப்போ அது வந்து பை சார்ட் வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.